அன்பு உலகளாவிய பேகுரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஐடியாமேன் மகாதேவன் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். சார், எஸ், there are challenges that demand meaningful solutions. என்ன மீனிங்ஃபுல் சொல்யூஷன்ஸ்? குறிப்பா நீட்டுக்கு இது அண்ணாமலை அவர்கள் காலையில் போட்ட பதிவு. இந்த பதிவு இது இரண்டாம் பதிவாக பார்க்கப்படுகிறது தமிழக பாஜகவினால். அப்படி கூட வச்சுக்கோங்க நீங்க, இல்லைன்னா மக்களால. முதல் பதிவாக இந்த பாலியல் வன்புணர்வுக்கு எதிராக வடமாநில, அவங்க குறிப்பா வடமாநிலம்ங்கிற அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட தமிழகத்தில் நடந்த பாலியல் கொலைகளை பட்டியலிட்டாரு. அவர் பட்டியலிட்டதை நம்ம தப்பு சொல்லல. வடமாநில இளைஞர்கள் மூலமாக நடந்த பாலியல் கொலைகளை மட்டும் பட்டியலிட்டதை தான் நான் இங்க சொல்ல விரும்புறேன். இரண்டாவதாக நீட்டுக்கு அது ஒரு ஆதரவான ஒரு பதிவா, எதிரான ஒரு பதிவா, இல்ல எந்த மனநிலையில அந்த பதிவு இடுறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இவருடைய இந்த ஸ்டாண்டை பார்க்கும்போது இவர் இங்கு செய்ய போகும் அரசியல் திராவிட பிளஸ் அரசியலா? நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் பத்தி நேத்து ஒரு அண்ணாமலை அவர்கள் போட்ட பதிவை பத்தி நம்ம முதல்ல கிளாரிஃபை பண்ணிடலாம். நீங்க சொன்னீங்க அந்த வடமாநில இளைஞர்கள் பத்தி மட்டும் அவர் பதிவு போட்டிருக்காரு. அதை குறிப்பிட்டு சொன்னதுனாலதான் நம்ம பாஜகவினர் ரொம்ப கோவப்படுறாங்க. அவர் ஒரு பிரிவினை பேசுறாரு, பிரிவினை மாதிரி அதாவது திராவிடம் இங்க என்ன பேசுதோ அதையே திரு அண்ணாமலை அவர்களும் பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி நேத்துல இருந்து ஒரு ஒரு நெரேட்டிவ் போயிட்டே இருக்கு. ஆனா அண்ணாமலை நேத்து மட்டும் பதிவு போடல. இதற்கு முன்னாடி நடந்த அனைத்து பாலியல் குற்றங்களுக்கும் அவர் பதிவு போட்டிருக்காரு. அதையெல்லாம் செய்தவர்கள், அதை இப்போ தாவேகாவை சேர்ந்தவர்களே அதையெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற போது அதோட போட்டோவோட போட்டு, விஜயோட அந்த குற்றவாளி இருக்கக்கூடிய போட்டோ எல்லாம் போட்டு இவங்க மேலையெல்லாம் கைது நடவடிக்கை எடுக்கணும், அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணியிருந்தார். நேற்றைய சம்பவம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வடமாநில இளைஞர்களால் இங்க சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ அதை தடுப்பதற்கு இந்த அரசாங்கத்துக்கிட்ட என்ன திட்டம் இருக்கு? அந்த வடமாநில இளைஞர்கள் இத்தனை பேர் வராங்க, இங்க குற்றச்சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க என்ன அவங்க இங்க வந்திருக்காங்க, அவங்க யாரு என்ன அப்படிங்கிறது தெரியுமா? அவங்களோட லிஸ்ட் நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையுமே அவர் தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்காரு. இது இதற்கு முன்னாடியும் பேசியிருக்காரு. வடமாநில இளைஞர்களை வடமாநிலத்துல இருந்து வர்றவங்களை நம்ம முறைப்படுத்தணும், நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் வேணும். ஏன்னா இப்ப நீங்க உதாரணத்துக்கு கோவிட் காலத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்டே லிஸ்ட் இல்ல. எந்தெந்த மாநிலத்துல எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தரவுகளே இல்லை. அப்ப தமிழ்நாட்டிலேயே நாளைக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும்போது உங்களுக்கு இங்க அரசாங்கத்துக்கிட்ட தேவையான அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்ல, ஒரு தரவுகள் இல்லை அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். சோ அதனால அந்த இடத்துல திரு அண்ணாமலை அவர்கள் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு புரிய வைக்க பாக்குறாரு. என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையோட தீவிரம் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்க பாக்குறாரு. அதை மட்டும்தான் அவர் செஞ்சாரே தவிர மற்றபடி வடமாநில இளைஞர்கள் இங்க வரக்கூடாது, அவங்க நம்மளுடைய வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டார்கள், வடக்கன்கள், பான்பராக் வாயன்கள் அப்படின்லாம் அவர் பேசல. அவர் இஷ்யூவை பத்தி பேசுறாரு. ஆனா இங்க அவர் மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது? இல்ல அவர் வடக்கு தெற்கு அப்படிங்கிற பிரிவினையை பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி ஒத்துக்க முடியும்? அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க? பாஜக அண்ணாமலை மேல ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க. சார், ஒரே ஒரு குறுக்கீடு சார், மன்னிக்கவும். நீங்க வட மாநில இளைஞர்கள் பிரிக்கல அப்படின்னு சொல்றீங்க. இவர் பாஜகவில் இருந்த போதோ அல்லது பாஜகவின் மாநில தலைவராக இருந்த போது கூட தமிழகத்துல இந்த மாதிரியான பாலியல் கொடுமைகள் நடந்திருக்கு, நிறைய குரல் கொடுத்திருக்காரு. அப்போ கூட வட மாநில தொழிலாளர்கள் இஷ்யூஸ் அவங்க மூலமா நடைபெற்ற சம்பவங்கள் கூட இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அப்போல்லாம் இதை பேசாமல் இப்போது இதை பேசுவதற்கான அவசியம் என்னங்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது இல்லையா ஒரு சாமானியராக ஒவ்வொருவருக்கும்? இல்லைங்க, இப்ப அந்த நம்பர் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா? தொடர்ச்சியா ஒரு 3 வயது குழந்தை பாலியல் பலாத்காரத்தால பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இது எல்லாமே தொடர்ச்சியா காவல்துறை யாரை கைது செய்யறாங்க? வடமாநில இளைஞர்களை கைது செஞ்சுட்டே இருக்காங்க.
அப்ப இத வந்து சுட்டி காட்டுறாரு, அரசாங்கத்துக்கு வந்து சுட்டி காட்டுறாரு. இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு, பிரச்சனை இருக்கு. அரசாங்கம் வந்து இதற்கு ஒரு சொல்யூஷனை தேடணும். அரசாங்கத்துக்கிட்ட வந்து டேட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் சுட்டி காட்டுறாரு. இந்த எந்த இடத்துலயுமே அவர் பிரிவினையும் பேசலையே. வடமாநில இளைஞர்கள் இங்கே வருவதால் தான் குற்றம் அதிகரித்து விட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா, நீங்க கேட்கிற கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க நீங்க. சோ அது வந்து முழுக்க முழுக்க ஒரு இஷ்யூ பேஸ்டு பதிவு. அவ்வளவுதான். அவர் வந்து இந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களுக்கு இதுல வந்து ஒரு இப்படியான ஒரு ஒரு டைரக்ஷன் இருக்கு. இதையும் நம்ம வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறத அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போயிருக்காரு. அரசாங்கமும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. இன்னைக்கு வந்து திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் வட மாநில தொழிலாளர்களை வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதைத்தானே வந்து திரு அண்ணாமலை அவர்களும் சொன்னாரு. அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்குது. இப்ப இதன் மூலமாக அண்ணாமலை அவர்கள் வட இந்தியர்களுக்கு எதிராக பேசிவிட்டார் அப்படின்னா, அப்போ வந்து வட இந்தியர்கள் வந்து இங்க வட மாநிலத்தவர் வந்து இங்க குற்றங்கள் செய்யறாங்க அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு மற்றவர்கள் எல்லாமே அவங்களுக்கு ஆதரவா இருக்காங்கன்னு அர்த்தமா? அப்ப நீங்க பீகார்ல இருந்து இங்க வந்து குற்றச்சம்பவம் செய்யறாரு அப்படின்னா, அவருக்கு ஆதரவா இருக்க போறாங்களா? இல்லையே. கொஞ்ச நாள் முன்னாடி சென்னையில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வடமாநில குடும்பமே வந்து கொலை செய்யப்பட்டது. இப்ப அதையெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் கண்டித்திருக்கிறார். ஒரு வடமாநில இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா, தமிழகத்தை சேர்ந்தவர்களால ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக வெட்டப்பட்டார். அதையும் வந்து அவர் கண்டிச்சு பேசியிருக்காரு. பிளஸ் திராவிடம் இங்க திமுகவாகட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாகட்டும், எப்படி இவங்க வந்து வட மாநிலத்தவர்களுக்கு எதிராக பேசினாங்க அப்படிங்கிறத நார்த் இந்தியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணதே அண்ணாமலை தான். அப்ப அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அவர் மாத்தி பேசிட்டாரு. அவரு அவர் இந்த மாதிரி பேசிட்டாரு. அவர் வந்து பிரிவினை பேசுறாரு அப்படின்னு சொல்றதுல வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்லை. சார் தொடர்ந்து பாக்குறோம். நீட்டுக்கான ஒரு பதிவு இவ்வளோ நீங்க ஒரு செட் ஆஃப் புரோட்டோகால்ஸ் கொடுக்குறாரு. இந்த புரோட்டோகால்ஸ் எல்லாம் எதுக்கு? யாராவது ராணுவ தளபதி அந்த மாதிரி வராங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதெல்லாம் நீட் எக்ஸாம் எழுத போற குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்றாரு. கடைசியில மீனிங்ஃபுல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. கடைசி பத்தியில முதல் ஆரம்ப வரியில. சோ அப்ப அந்த புரோட்டோகால்ஸுக்காக இத சொல்றாரா? இல்ல என்ன சொல்ல வராரு இந்த நீட்டை பற்றி? ஏன் நீட்டை பற்றி நேற்று வரை ஒரு மனநிலை, இன்று ஒரு மனநிலை? அப்போ டைரக்டா பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்கிறாரா அண்ணாமலை? இதுல பாஜக எங்க வந்ததுன்னு அப்படிங்கிறதே தெரியலீங்க. நீட் பிரச்சனை வந்து மத்திய அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறிக்கிட்டு இருக்கு. இதை வந்து மத்திய அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. தர்மேந்திர பிரதான ரிமூவ் பண்ணியே ஆகணும், அவர் வந்து ராஜினாமா பண்ணணும், அவரை மாத்தணும்னு சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நாடு முழுவதும் அவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதன் மேல வந்து ஒரு இதுவாயிட்டே இருக்கு. நீட் அப்படிங்கிறதும் சரி, பிளஸ் இங்க இருக்கக்கூடிய அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சம்பந்தப்பட்டது, ஜென்சி சம்பந்தப்பட்டது. எதிர்கட்சிகளாகட்டும், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்து குறி வைக்கிறாங்க. அவங்களை எல்லாத்தையுமே வந்து பாஜகவுக்கு எதிராக திருப்ப வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதனுடைய சீரியஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு புரியுதா, மத்திய அரசாங்கத்துக்கு புரியுதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இதை பத்தி நானே சொல்லியிருக்கேன். தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறத இங்க தமிழ்நாட்டிலேயே இங்க பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல பாஜகவை சேர்ந்தவர்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு அண்ணாமலை வெளியில வந்ததுனால நம்ம இதை சொல்லல. இதற்கு முன்னாடியே இந்த சிஜேபி அப்படிங்கிற அந்த பார்ட்டி வந்து ஆரம்பிக்கிற போதே அதை பத்தி பேசுற போதே தர்மேந்திர பிரதான் வந்து அவருடைய பணியை சரியா செய்யல, கண்டிப்பா அவரை வந்து பதவி விலக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த அமைச்சரவை மாற்றம் வரும் அப்படின்னு இப்ப பேசப்பட்டது கொஞ்ச நாள் முன்னாடி. அப்பவே வந்து தர்மேந்திர பிரதானை கண்டிப்பா மாற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா எதுவுமே நடக்கல. அப்போ இன்னைக்கு வந்து கல்வியை மையமாக வைத்து இங்க வந்து ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் பேசினது என்ன? இந்த அளவுக்கு வந்து இந்த நீட் பேப்பர், அந்த பேப்பர் லீக் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கிற போது மத்திய அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. அவர் வந்து அதை பாராட்டத்தான் செய்யறாரு. இந்த மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க, இதை வந்து தடுக்கிறதுக்காக நீங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க. ஆனா இது மாணவர்களுடைய அந்த மனநிலையை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய பாயிண்ட். இதுல என்ன மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படிங்கிறது, இதுல வந்து என்ன தப்பு அப்படின்னு யாருக்குமே புரியல. நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இதை வந்து தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. பாஜகவை எல்லாத்துக்குமே நீங்க டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இல்ல. நீங்க இத்தனை நாளா வந்து தர்மேந்திர பிரதானை டிஃபெண்ட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய தமிழக பாஜகவினர் யாராவது பேசினாங்களா?
பாஜகவில் இருக்கிறவங்க இங்க வந்து தர்மேந்திர பிரதான் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்களே என்னைக்காவது? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து எத்தனையோ அலிகேஷன் சொல்லிட்டே இருக்காங்க. பேப்பர் லீக் ஆயிருக்கு, சிபிஎஸ்இ எக்ஸாம்ல பிரச்சனை. இது எல்லாத்துக்குமே வந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற போது, இங்க பாஜக இருக்கிறவங்க என்னைக்காவது டிஃபெண்ட் பண்ணிருக்காங்களா? கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அதுல மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கிறது. அதைத்தான் அண்ணாமலை அவர்களும் சுட்டி காட்டுறாரு. இதுல வந்து அவர் வந்து பிஜேபிக்கு எதிராக பேசிட்டாரு. ஏன்னா இதே மேட்டர் தான் இந்த சிபிஎஸ்இ பிரச்சனையில மொழி பிரச்சனையிலையும் பண்ணாங்க. அவரு மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு மாத்தி விட்டாங்க. இன்னைக்கு அவர் பிஜேபிக்கு எதிராக பேசி விட்டாருன்னு மாத்திட்டு இருக்காங்க. வட இந்தியர்களுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு மாத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. மத்தவங்க மாதிரி வந்து நீட்டே இருக்கக்கூடாது, நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும், தமிழகத்திற்கு நீட் விலக்க வேண்டும் அப்படியா சொல்லியிருக்காரு? கிடையாது. அங்க வந்து மாணவர்கள் இப்ப அதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நீட் தேர்வு வந்து இப்ப நடக்க போகுது, அதற்கு வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுல பிரச்சனைன்னு சொல்லியிருக்காரு. அது பிரச்சனை இருந்ததா இல்லையா? அப்ப இருக்கிற பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்றத கூட வந்து நீங்க அதை ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோட தான் பாப்பீங்க அப்படின்னா, அப்ப உங்களுக்கு மக்கள் நலன் அப்படிங்கிறதே கிடையாதா? மக்கள் நலன் சார்ந்து நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களா? இங்க அது அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியாகத்தான் அண்ணாமலை இருக்கணும். அதை பேசுறாரு அப்படின்னு நீங்க சந்தோஷப்படணும். அந்த அந்த ஒரு இஷ்யூவை வந்து இன்னைக்கு யாருமே அட்ரஸ் பண்ணாத போது அவர் அட்ரஸ் பண்றாருல்ல, அதுதானே இம்பார்ட்டன்ட். சோ அப்ப அதை பண்றவரை வந்து நீங்க பிராண்ட் பண்றீங்க, அதை பண்றவரை வந்து நீங்க அவருக்கு வந்து ஒரு கலர் கொடுக்க பாக்குறீங்க அப்படின்னா, அதுல வந்து வெறும் அரசியல் மட்டும்தான் இருக்கு. அதுல வந்து மக்களுடைய நலன் அப்படிங்கிறது துளி கூட கிடையாது. ஆனா உண்மையான மக்கள் நலன் பத்தி இன்னைக்கு வந்து அண்ணாமலை தான் பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து வந்து இங்க நம்ம என்ன பார்க்க விரும்புறோம்னா, அப்ப அவர் என்ன ஒரு நீட்டை பற்றி ஒரு விளக்கத்தை இன்று கொண்டு வர விரும்புகிறார் சார்? அதாவது இந்த ஸ்டூடண்ட்ஸோட பிரிப்பரேஷன்ஸ் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கான நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறது எல்லாமே பாராட்டத்தக்கது. ஆனா அதையும் தாண்டி இந்த பேப்பர் வெளியிடாம இருக்கும்போது அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்னஸ் குறையும்ங்கிறத சொல்ல வராரா? ஸ்டூடண்ட்ஸ்க்காக இன்னைக்கு பேசியிருக்காரா? எப்படி சார் இத பார்க்கறது? இல்லைங்க, ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை என்னவா இருக்கு அப்படிங்கிறதையும் பேசியிருக்காரு அவர். அதை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான். அதற்காக வந்து பிஜேபியை வந்து அவர் தப்புன்னு சொல்லல. மத்திய நிதியமைச்சகம் எடுத்த முடிவுகளை வந்து தப்புன்னு சொல்லல. அதை வந்து அவர் வரவேற்று தான் பேசியிருக்காரு. இதற்கான அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து வரவேற்று தான் பேசியிருக்காரு. இது ஓகே அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா இந்த அளவுக்கு வந்து இதுல ஒரு மத்திய அரசாங்கம் வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கும்போது இதையெல்லாம் பார்க்கக்கூடிய மாணவர்களின் மனநிலை என்னவாக இருக்கும்? அதுதான் அவருடைய கேள்வி. அதை தவிர வேற எதுவுமே கிடையாது இதுல வந்து. நீங்க அவர் மாணவர்கள் தரப்புல இருந்து அவர் சிந்திச்சு பார்த்திருக்காரு. இந்த பிரச்சனைகள், அதாவது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றது, இதுல எல்லாம் வந்து பிரச்சனை இருக்கு. அதையெல்லாம் வந்து அவர் சிந்திச்சு பார்த்திருக்காரு. சோ அதற்காகத்தான் வந்து அதை பதிவு போட்டிருக்காரு. ஒரு இஷ்யூவா அட்ரஸ் பண்றாரு. அவ்வளவுதான் நான் பாக்குறேன். இது வந்து இந்த பேப்பர்ல நடக்கக்கூடிய லாஸ்ட் நீட் எக்ஸாம் இதுதான். நெக்ஸ்ட் இயர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சிபிடி அப்படிங்கிற மாதிரி அந்த கம்ப்யூட்டரைஸ்டு எக்ஸாம் தான் நடக்க போகுது. அதனால அதுல வந்து உங்களுக்கு பேப்பர் லீக் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இப்ப அதெல்லாம் வந்து ஜேஇ எக்ஸாம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து முன்னாடியே பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற இந்த நீட் எக்ஸாமையும் முன்னாடியே அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு பிஜேபிக்கே கெட்ட பேர் கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இஷ்யூ இருக்கு, அதை அட்ரஸ் பண்றாரு அப்படிங்கிற போது அதற்கு வந்து நம்ம அரசியல் சாயம் பூசணுங்கிற அவசியம் கிடையாது. அதற்கு வந்து ஒரு உள்நோக்கம் கற்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் 4+1 தொகுதியில வந்து இடைத்தேர்தல் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருந்த நேரத்துல திடீர்னு விராலிமலை தொகுதியை சார்ந்த எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் ஒப்படைத்துள்ளார். அப்ப மொத்தம் 6 தொகுதியில இடைத்தேர்தலாம். 6 தொகுதி அப்படிங்கிறது இன்னும் கூட அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த 6 தொகுதியும் விஜய் ஜெயிச்சாலுமே அவருக்கு வந்து ஒரு தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்கணும் இல்லையா? அவருக்கு 118 அப்படிங்கிறது வேணும்னா கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 13 தொகுதிகள் வேணும்னு நினைக்கிறேன். அவர் 107ல இருக்காரு. ஆமா, 106ல இருக்காங்க. 106ல இருந்து 18 அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 12 தொகுதிகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அது வரைக்கும் இது போகும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இதோட நிக்காது. இப்போ ஒரு 4 பேரு பிளஸ் விஜயபாஸ்கர் 5 பிளஸ் இவங்க நம்ம விஜய் அவரே 6
விஜயோடைய விஜய் முதலமைச்சருடைய கிழக்கு தொகுதி அவரும் ரிசைன் பண்ணிருக்காரு அப்படிங்கிற போது இப்ப 6 தொகுதி ஆயிருக்கு. இது இன்னும் அதிகரிக்கும். ஒரு 12 தொகுதி, ஒரு 13 தொகுதி வர வரைக்கும் வந்து இது தொடரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு இடைத்தேர்தல் வைத்து அந்த இடைத்தேர்தலில் தாவேகா சார்பில் இவர்கள் அனைவரும் நின்று இவர்கள் அனைவரும் வென்று வந்தால் தாவேகாவுக்கு வந்து ஒரு தனி மெஜாரிட்டியே கிடைச்சிடும். அதாவது கூட்டணி கட்சிகளின் தயவோடு தான் இந்த ஆட்சி நடக்கிறது அப்படிங்கிற அந்த பெயரை வந்து துடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். சோ அதற்கான வேலைகள் வந்து தாவேகா தரப்புல மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவும் அதுல வந்து அங்க அதிருப்தியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு வாய்ப்பா பாக்குறாங்க. தாவேகாவுக்கு தாவறதை வந்து ஒரு வாய்ப்பா பாக்குறாங்க. பின்னணியில இருந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டே இருக்கு. தாவேகா தரப்புல இருந்து வந்து நிறைய ஆஃபர் பண்றாங்க. நிறைய பேர் யார் யாரெல்லாம் அதிருப்தியில இருக்காங்களோ அவங்களை எல்லாம் வந்து கூப்பிடுறாங்க. இது வந்து தானா நடக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. இது முழுக்க முழுக்க வந்து ஒரு பவுச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற கட்சி எம்எல்ஏக்களை வந்து அப்படியே தூண்டில் போட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ அதனால இது வந்து 6 தொகுதி இடைத்தேர்தல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இது வந்து இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு 10, 12 தொகுதிகள் இடைத்தேர்தல் அப்படிங்கிற அறிவிப்பு வரும் வரை நம்ம காத்திருக்கணும். சார், ஒருவேளை தாவேகாவுக்கு கூட்டணி கட்சிகளால ஒரு அழுத்தம் இருக்குமோ? அவங்க தன்னிச்சையா முடிவெடுக்க முடியாம கூட்டணி கட்சிகளினுடைய அவங்களுடைய அந்த டைரக்ஷனுக்கு தங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டிய அந்த நிலை வருவதனால பேசாம தாவேகாவுக்கு தனி மெஜாரிட்டியே கிடைச்சிடலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த இடைத்தேர்தல்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறதா? நீங்க சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன அதேதான், ஒரு பேரம் நடைபெற்று கொண்டிருக்கா, திரைமறைவு பேரம். ஆமாங்க. தாவேகா வந்து இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருமே பலவீனமா இருக்காங்க. திமுகவுடைய கூட்டணி உடைந்திருக்கிறது. அதிமுக மிகப்பெரிய அளவுல பலவீனமா இருக்கு. இந்த பக்கம் பாஜகவுல இருந்து அண்ணாமலை வெளியில போயிட்டாரு. சோ அப்ப தாவேகாவுக்கு வந்து இனிமேலும் ஆதரவு அதிகரிக்குமே தவிர குறையாது. விஜய் வேற வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஆட்சி அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிற போது இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு தனி மெஜாரிட்டியை கொண்டு வந்துடணும். 118 அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பரை நம்ம தாண்டிடணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. பிளஸ் இதன் மூலமா வந்து எதிர்காலத்திலும் அவங்களுக்கு வந்து நன்மைதான். நீங்க சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக இவங்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்பவே முடியாது. சும்மாவாச்சும் ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சோ ஒரு சுதந்திரம் இருக்காது. அவங்க தயவுல தான் ஆட்சி நடக்குது அப்படிங்கிற போது அதற்கு அவங்க அந்த பவரை வந்து அவங்க யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சோ அப்ப அதையெல்லாம் தடுக்கும் விதமாக ஒரு இந்த அரசியல் கணக்கை வந்து தாவேகா போடுறாங்க. இன்னைக்கு வந்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு தாவேகாவை தவிர வேற எந்த கட்சிக்கும் தைரியம் இல்லை. ஏன்னா அவங்க ரெடியா இல்ல. இடைத்தேர்தல் அப்படின்னாலுமே அவங்க வந்து ரெடியா இல்ல. அப்ப தாவேகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் கான்பிடன்ஸ்ல வந்து இன்னைக்கு தேர்தலை சந்திக்கும். ஏன்னா அவங்க வந்து ஆட்சியில இருக்காங்க. விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு. பிளஸ் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மாற்றங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற போது கட்சி தொண்டர்கள், ரசிகர்கள் இவங்க மத்தியிலையும் வந்து ஒரு ஆதரவு அந்த ஒரு ஜூப்ளியன்ட் ஒரு மனநிலை இருக்கு. பிளஸ் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சிக்கு தான் வந்து ஓட்டு போடுவாங்க. அதுதான் வந்து நார்மல். யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்களைத்தான் ஜெயிக்க வைப்பாங்க. சோ அப்ப இது எல்லாமே வந்து தாவேகாவுக்கு அட்வான்டேஜா இருக்கிற போது அவங்க வந்து ரொம்ப கிளியரா வந்து பிளான் பண்றாங்க. சோ நம்ம எந்த அளவுக்கு அதிமுகவை இன்னும் மேலும் பலவீனப்படுத்துவது, அதன் மூலமாக தாவேகாவை மேலும் பலமாக்கிக் கொள்வது. இப்ப அவங்களுக்கான ஆஃபர் என்ன? அதிமுகவுல இருந்து வரக்கூடியவங்களுக்கான ஆஃபர் என்ன? நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு வாங்க. வந்துட்டு உங்களுக்கு அதே தொகுதியில நாங்க சீட் தரோம். எங்க சின்னத்துல இருந்து நீங்க எம்எல்ஏ ஆயிடுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது. சோ இப்ப இது வந்து ஏர்லி பேர்ட் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருக்காங்க. விஜயபாஸ்கர் அப்படிங்கிறவர்லாம் மிகப்பெரிய கை அதிமுகல. சோ அவர் வந்து தனியா வரமாட்டார். அவருக்குன்னு வந்து ஒரு ஆதரவு ஓட்டம் இருக்கு. அவர் வந்து ஒரு முக்கியமான தலைவர் அப்படிங்கிற போது அவர் பின்னாடி இன்னும் நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனாலதான் நான் வந்து இது வந்து 6ஓட நிக்காது, 10, 12, 13 வரைக்கும் போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சி. விஜயபாஸ்கரின் நாடகத்திற்கு விடை கிடைத்து உள்ளது அப்படின்னு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அவருங்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விட்டு போனவங்களை தூற்றி வருவது தானே பொதுவா எல்லா கட்சிகளும் செய்வது. அததான் செய்யறாங்களா? இல்ல எதை மனசுல வச்சு பேசுறாங்க?
அவங்க திராவிட கட்சிகளுடைய பாரம்பரியமே அதானே. வெளியில போனவங்களை பத்தி அதிக ரொம்ப அசிங்கமா பேசுறது, ஆபாசமா பேசுறது, அவதூறா பேசுறது இதைத்தான் பண்ணுவாங்க. சோ அது அவங்க அந்த வன்மத்தை வெளியில காட்டியே தீரணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. So, அதனால அதிமுக இன்னும் மேலும் மேலும் பலவீனமாயிட்டே இருக்கு. இன்னைக்கு இப்ப பேசுற ஆர்பி உதயகுமார் நாளைக்கு அதிமுகவிலேயே இருப்பாரு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. அவரே கூட மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கலாம். அதனால இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதிமுகவுல இருக்கக்கூடிய யாரையுமே நம்ப முடியாது. இவங்க இன்னைக்கு தாவேக்காவை எதிர்த்து பேசுறாங்க. இன்னைக்கு அதிமுகவுக்கு ஆதரவா இருக்காங்க. எடப்பாடி தான் என் உயிர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கலாம் நம்ம நம்பிடக்கூடாது. ஏன்னா நாளைக்கே இந்த நிலைமை மாறும். எப்ப வேணா யாரு வேணா போலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை. அதனால இதெல்லாம் நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமியே மேலும் மேலும் பலவீனமாக்குறாங்க. அது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சறுக்கல். அவங்க மீண்டும் எந்திரிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிற போது இது அந்த கட்சியுடைய முடிவுரை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த முடிவுரையை விஜய் எழுதி கொண்டிருக்கிறார்.